இப்போ அந்த ஒருநிலைப்பாடு இல்லாம பல விஷயங்கள் அலைப்பாயும்போது, என்னுடைய உள்ளுணர்வு ஒண்ணு சொல்லுது. அத நான் சீரியஸா இப்ப எடுத்துப்பேன். நீங்க வெளி உணர்வுகள் அப்படிங்கிறது எதுன்னா, உங்க அப்பாவோ, உங்க நண்பர்களோ குடுக்குற ஐடியாவோ, இல்ல மார்க்கெட்டிங்ல, இல்ல ஆன்லைன்ல இருக்கிற எழுதப்பட்டிருக்க, குரலா குடுக்கப்பட்டிருக்க விஷயத்த தான் வெளியிலேருந்து கிடைக்கிற விஷயத்த எடுத்துக்கிட்டு வேலை செய்றீங்க. அதுல எல்லாத்துலயும் நீங்க சக்சஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த 140,00,00,000 பேத்துல ஒரு குறைந்தபட்சம் 70,00,00,000 பேராச்சும் வேற மாரி இருந்திருக்கணுமே! இல்லையே! அப்ப உள் உணர்வ ஒருத்தன் கேட்டிருந்தான்னா, அங்க தோத்து இருந்தாலும் அவனால தான் அவன் தோக்குறான். அங்க தோக்கறதுக்கு வாய்ப்புங்கிறத தாண்டி, அங்க ஒரு பெரிய புரிதல் ஏற்படுங்க. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அதுல அதுல ஒரு பெரிய செயல் இருக்கு. அதோட சேர்ந்து தியானம் பண்ணும்போது, அத இன்னும் கிளாரிட்டியா உருவாக்கி குடுக்கும். புரியுதுங்களா? அவ்வளவுதான் செயல். நான் தான் சொல்லிட்டேன். இந்த தியானத்துக்குள்ள இருந்து நம்மகிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டதுன்னா, இந்த முடி கூட எதுக்கு? இந்த முடிய வெட்டாம வச்சிருக்கிறோம். ஏன் வச்சிருக்கிறோம்னா, சாமியார் கிடையாது. இதெல்லாம் உயிர் சக்தி. இதுக்குள்ள ஒரு செயல் இருக்கு. இதுக்குள்ள ஒரு வடிவம் இருக்கு. அதெல்லாம் உணராம தான் போய் சலூன் கடையில வெட்டி தள்ளிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நாகரிக உலகம் வந்து தியான நிலைக்கு போறதுலருந்து நம்மள தடுக்குதா? ஒரு தனி மனிதன் தன்னை உணர மாட்றான். வெளியில பார்க்கறதுனால, அவனுக்கு பார்க்கறதெல்லாம் அழகா இருக்கு. அதுதான் நிஜமா இருக்குன்னு போய்க்கிட்டே இருக்கு. நீங்க என்ன நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா, யாரு கையே பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, யாரு கையும் பிடிக்காதீங்கன்னு நினைக்கிறேன்.